அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின் எந்தெந்த பேஜிலேருந்து வந்திருக்கு, அதாவது புக்கில் எந்தெந்த பேஜிலேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டோம். அதில் 13 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 13 கொஸ்டின்ஸும் தமிழில் எந்தெந்த புக்கிலேருந்து வந்திருக்கு, அதாவது 6வது 7வது 8 9வது 10வது 11வது 12வது புதிய பள்ளி பாடப்புத்தகம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் 14வது கொஸ்டின்லேருந்து 20வது கொஸ்டின் வரைக்கும் புக்கில் எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பகுதி ஆ தமிழ். ஓகேங்களா, தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். தமிழ்லாம் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஜிகே சைடும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ 14லேருந்து 20 வரைக்கும் உள்ள கேள்விகளுக்கு எங்கெங்கேருந்து புத்தகத்தில் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். 2022வது வருஷம் நடந்த குரூப் 4 தேர்வு 14வது கொஸ்டினுக்கு போயிடுவோம். 14வது கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. கூவை கூவுன்னு போட்டிருக்காங்க, கூகை குணுகுன்னு போட்டிருக்காங்க, கூகை குளரும், கூகை அலரும். இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூகை குளரும் அப்படின்றது தான் ஒரு சரியான ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு. S8 அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 8ன்னு நானாக இங்கே போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 14, 2022ஆம் வருஷம் நடந்த குரூப் 4 தேர்வில் 14வது கொஸ்டின், 8ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாட புத்தகம். ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், கூகை குளரும். ஸோ இங்கே பாருங்கள், மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக, கூகை குளரும். 14வது கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், கூகை குளரும். ஸோ நல்லா பாருங்கள், பறவைகளின் ஒளிமரபு அதில் இருக்குது. மரபு தொடர்கள். ஓகேங்களா, இந்த மரபு தொடர்களிலிருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 2 பேஜ் தான் இருக்குது. இந்த 2 பேஜை தரவு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதி. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும், உங்களோட டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பகுதிகள் இருக்குது. இதில் கொஸ்டின் எப்போதுமே ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தவங்களுக்கும் அது தெரியும். இது பார்ட் 2. இந்த மாதிரியே தமிழில் ஒரு 60 கொஸ்டின் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? மீதி இருக்கக்கூடிய 40 கொஸ்டினுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒரு 60 கொஸ்டின் ஃபிக்ஸடாக இந்தந்த பகுதியிலேருந்து தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பார்ப்போம். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து கொஸ்டின் 15. சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிக. கொஸ்டின் நம்பர் 15. இதில் பாருங்கள், வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை, இங்கே இச்சு வருது, செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது, இங்கே இப்பு வருது. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இது என்னன்னா, இந்த சந்தி பிழை இருக்குது பார்த்தீங்களா, வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள். இது ஒரு 3 பேஜ் தான் வருது. இதை நம்ம படிச்சிட்டோம்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. எந்தெந்த இடத்துல அதாவது வல்லினம் மிகும், எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தே தீருது. ஸோ இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 15 10வது புக்கில் இருக்குது. எதிர்காலத்தில்னு இருக்கா, இங்கே பாருங்கள், வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இது அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள், சந்திப்பிழைக்கு. இங்கே பாருங்கள், புக்கில் இருக்கக்கூடியதை எடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகே, இது புக்கில் இருக்குது. இந்த அளவுக்கு இப்போ இக்கு இச்செல்லாம் பார்க்கணுமா? அந்தளவுக்கு பார்க்க தேவையில்ல. பட் இது புக்கில் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் இங்கே பாருங்கள், இதற்கான ரூல் பாருங்கள். ரூல் தெரிஞ்சுக்கணும்ல. இது பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் இந்த கொஸ்டின் நம்பர் 15க்கான அந்த
அந்த கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ காட்டினேன். பட் இதோட ரூலை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக ஒவ்வொரு இக்கு இப்போ இச்சா படிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள் கா சா தா பா, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு, இதுதான் சந்தி எழுத்து. ஓகேங்களா, இதற்கு தான் இங்கே ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூலை வந்து நம்ம படிச்சுக்கணும். இந்த ரூலை படிச்சுக்கிட்டோம்னா போதும். இங்கே பாருங்கள், இந்த ரூல் அங்கே இருக்க ரூல், இந்த கொஸ்டினில் இருக்க ரூல் என்னன்னு பாருங்கள். ஐ எனும் இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்படும் இடங்களில் வல்லினம் மிகும். ஸோ இதுதான் ஐன்ற இரண்டாம் வேற்றுமை உறவு வெளிப்பட்டுருச்சுன்னா ஓகேங்களா, வல்லினம் மிகும். இது வந்து எங்கே இருக்குது வல்லினம் மிகும் மிகா இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு புதிய பள்ளிப்பாட புத்தகம் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இங்கே பாருங்கள், மாற்றங்களை நல்லா கொஞ்சம் கவனிங்க. இந்த லை பாருங்கள், இல்லைங்களா, கூட்டல் ஐ. ஓகேங்களா, இது ரெண்டும் சேர்ந்தாதான் லை வருது. ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்கே இருக்குங்களா ஐ. ஸோ இந்த இரண்டாம் வேற்றுமை உறவு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வல்லினம் மிகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கா சா தா பா, இந்த 4 எழுத்து தானே சந்தி எழுத்து, கா சா தா பா. ஸோ இங்கே இருக்கிறது சா வரிசை. ஸோ சா வரிசைங்களா. ஸோ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்கே ஐ வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் கா சா தா பா, இந்த 4ல் ஒரு லெட்டர் அந்த வரிசை எழுத்து வந்திருக்கு. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இந்த சா வரிசை சொல்லான அந்த வல்லினம் வந்து மிகுது. ஓகேங்களா, சா வந்து இச் அப்படின்ற அந்த சந்தி எழுத்து கண்டிப்பாக வரும். இந்த இடம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வரப்போகிறது, இந்த இடத்துல பாருங்கள் இப்போ போட்டிருக்காங்களா. ஸோ இதற்கான ரூல் பார்த்துருவோம் நம்ம. ஸோ அடுத்து பாருங்கள், அப்படியே ஸ்டாண்டர்ட் 9 9ஆம் வகுப்பு கொஸ்டின் நம்பர் 15 ரூல் பாருங்கள். இதாங்க ரூலு. அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஓகேங்களா, ஆடச் சொன்னார், ஓடி போனார், ஆட, இட்டு கூட்டல் ஆ, அதாவது இதுதான் அகரம்னு சொல்கிறாங்க. ஆடச் சொன்னான் சொன்னார். அதுக்கப்புறம் பாருங்கள், இகர ஈற்று இட்டு கூட்டல் இ, இப்படி வந்தால் டி. ஸோ அதுதான் ஓகேங்களா, ஓடி போனார். ஸோ இங்கே ரெண்டும் வல்லினம் மிகுது. அப்படின்னா வர அப்படின்றதுக்கு வல்லினம் மிகும், மகர இகர தானே வருது. ஸோ இங்கே பாருங்கள், வரப்போகிறது, இந்த இடத்துல பாருங்கள் வரப்போகிறது. இந்த ராவை வந்து பிரிப்போம், இரு கூட்டல் ஆ. ஸோ அகர இகர ஈற்று அகர வந்திருக்குங்களா. ஸோ இங்கே இப்போ ஒரு ஸோ சந்தி எழுத்து இப்போ வருது. ஸோ இதாங்க, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரூலையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு கொஸ்டின் ரைட் ஆயிடலாம். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அந்த ரூல் இங்கே தான் இருக்குது. ஸோ 9ஆம் வகுப்பில் பாருங்கள், நீங்கள் 9ஆம் வகுப்பில் ஓகேங்களா 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த 9ஆம் வகுப்பில் இருக்குது. இந்த 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்தை பாருங்கள், 79ஆம் பக்கம். ஸோ இங்கே ஒரு 2-3 பக்கம் நீங்கள் பாருங்கள், வல்லினம் மிகுமிடங்கள் மிகா இடங்கள் 9ஆம் வகுப்பில் இருக்குது. அதை பார்த்துட்டிங்கன்னா போதும், ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 16வது கொஸ்டின், குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிய. சார்பு, மருந்து, கக்ஸு, பசு, இதெல்லாமே வந்து குற்றியலுகரம். இது மட்டும் குற்றியலுகரம் அல்ல. அதனால் பசு தான் இந்த இடத்துல பொருந்தாதது. ஸோ இதை எப்படி இது வந்து எந்த பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் வந்து 16
ஸ்டாண்டர்ட் வந்து 7 7ஆம் வகுப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் கக்ஸு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே எக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து மருந்து. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே பந்து அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் சார்பு, சால்புன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றியலுகரத்துக்கான சொல், அதாவது குசுடு துபுருன்னு இருக்கும். ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்பொழுது பாருங்கள் குசுடு துபுரு. இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே குசுடு துபுரு தான். ஆனால் இதில் வந்து எது வந்து குற்றியலுகரம் அல்ல. ஸோ அதை நல்லா கவனிங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பசுன்னு இருக்குங்களா? ஸோ அதை அப்படியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பசு. இது வந்து முற்றியலுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிக்குறில் எழுத்தை அடுத்து வல்லின உகரங்களில் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 எழுத்து வரும். புரியுதுங்களா? 2 எழுத்து வரும். ஸோ அதில் வந்து எப்படி வரும்? தனி குறில் எழுத்து. இங்கே காசு அப்படின்றது 2 எழுத்து தான். ஆனால் இது வந்து நெடில் எழுத்து. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லாமே குறில் எழுத்து. ஸோ தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள், அதாவது வல்லின உகரன்றது இதுதான், குசுடு துபுரை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? தனிக்குறில் பா, குறில் தான் இது, நெடில் இல்லை. பாசு கிடையாது, பசு தான். அடுத்து வரும் வல்லின உகரங்கள், அதாவது குசுடு துபுரு. வல்லின உகரம் குசுடு துபுரில் ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்? இது வந்து முற்றியலுகரமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இந்த ரூல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிய. ஃபஸ்ட்டு அந்த 16வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 16வது கொஸ்டின் 7ஆம் வகுப்பில் இருக்குது. ஓகேங்களா? தமிழ் புதிய பள்ளி பாடப்புத்தகம் தான். நாங்கள் சொல்கிறது எல்லாமே போன பார்ட் 1லையும் சரி பார்ட் 2லையும் சரி எல்லாமே புதிய பள்ளி பாடப்புத்தகம் தான். முதல்ல இருக்கக்கூடிய 20 கொஸ்டினும் புதிய பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து 17வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிய. மோனை, எதுகை, இசைவு, இயல்பு. இதில் வந்து எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இசைவு. இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம் புக்கில். நல்லா பாருங்கள். பதினேழாவது கொஸ்டின் நல்லா பாருங்கள். 17வது கொஸ்டின் 9ஆம் வகுப்பில் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். மோனை, எதுகை, இயைபு, அளபொடி, இந்த மாதிரி நிறையா இருக்குங்களா? மோனை, எதுகை, இயைபு, அளபடை அந்த மாதிரி நிறையா இருக்கா? ஆனால் இசைவு மட்டும்தான் இதில் பொருந்தாமல் இருக்குது. இங்கே பாருங்கள், மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 8 வகையான தொடை இருக்குது. ஓகேங்களா? இவங்க தொடை, அந்த 8 வகையான தொடை இருக்குது பார்த்தீங்களா? அதில் 3 வகையான தொடை கொடுத்துருக்காங்க. ஒரு இது அந்த தொடையிலேயே இல்லாதது. மோனை, எதுகை, இயைபுன்னு கொடுத்துட்டு இசைபுன்னு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்களா? கொஸ்டினில் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே இல்லாதது அங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மோனை, எதுகை, இயைபு இதெல்லாம் உள்ளே இருக்கிறது, அங்கே இருக்கிறது. இசைவுன்றது இல்லாதது. அதனால தான் பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 புக்கு வந்து
9ஆம் வகுப்பு புதிய பள்ளி பாட புத்தகம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சோறு உண்டான் இதான் வரும். இங்கே ஆன்சரை பாருங்கள், சோறு உண்டான். அடுத்து பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான், இதான் வந்து ஆன்சர். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் வந்து 18. பாடம் வந்து அதாவது ஸ்டாண்டர்டு வந்து வகுப்பு வந்து 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பில் இந்த கொஸ்டின் நம்பர் 18க்கான அந்த விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், சோறு உண்ணுன்னு இருக்குங்களா? ஸோ அதுதான் இங்கே சோறு உண்டான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பால் பருகு இருக்குங்களா? பால் பருகு. ஓகேங்களா? பால் பருகினான். அடுத்து பழம் தின்றான். பழத்துக்கு பதில் இங்கே முறுக்குன்னு இருக்குது, முறுக்கு தின்றான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தண்ணீர் குடி அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அதை பாருங்கள், அதான் நீர், நீர் குடித்தான். ஸோ எல்லாமே இருக்குங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மரபு. ஓகேங்களா? அந்த மரபுன்னு பார்த்தோம்னா அதுலேயே அது சம்மந்தமாக ஒரு 2வது கொஸ்டின் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், வினை மரபு இருக்குது பார்த்தீங்களா? வினை மரபு, இந்த ஆடு மாடுகள் சத்தம் போடுற அந்த சவுண்டு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் இருக்குல்ல, அதாவது இந்த விலங்குகளோட அந்த இளமை பெயர், அதுக்கப்புறம் வந்து காய்கறியோட இளமை பெயர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் வினை மரபுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், பறவைகளோட அந்த வினை மரபு, சரியான மரபு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா இதிலேருந்தே 2 கொஸ்டின், சில நேரம் 3 கொஸ்டின் கூட வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் இது, ரிப்பீட்டடு தான் இதெல்லாம். இந்த வினை மரபுகள் வந்து ரிப்பீட்டடு. 2 கொஸ்டின் வருது, 1 கொஸ்டின் வருது, சில நேரங்களில் 3 கொஸ்டின் வருது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ப்ளூ பிரிண்ட்டுனா நான் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகும், அதுதான் ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ அடுத்து வந்து 19வது கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளுங்க. இது 6வதுலேயே இருக்குங்க. அதாவது தமிழ் எண் கண்டுபிடிக்கணும். 1லேருந்து 9 வரைக்கும், அதுக்கப்புறம் 0. அதாவது என்ன சொல்ல போனால் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள அந்த தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதற்கான அந்த ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஸ்டின் 9. கொஸ்டின் வந்து 19 சாரி 9 கிடையாது, கொஸ்டின் 19 19 6ஆம் வகுப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க அழகா. இங்கே பாருங்கள். ஸோ இதை தாங்க 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சுக்கணுங்க. 0 to 9ன்னு சொல்லலாம், அல்லது 1 to 10ன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இதிலேருந்து மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் வந்து வந்துடுது. சிம்பிள் பாருங்கள், சும்மா ஒரு 2 லைன் தான். இதை மனப்பாடம் பண்ணிட்டால் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ரைட் ஆகிடலாம். இதுவும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தான். ஸோ இதை படிச்சுக்கங்க நல்லா. நம்ம என்ன பண்ணுறோம், டெப்த்தாக படிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேலோட்டமான விஷயங்களை ஃபஸ்ட்டு வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 60-70 மார்க் உறுதியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மேலோட்டமாக படிச்சிட்டா அதுக்கப்புறம் டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிடணும். மேலோட்டமான ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு 2 வாரத்தில் தமிழ் 6வதுலேருந்து 12 வரைக்கும் மேலோட்டமாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா சப்போஸ் அப்படி அந்த ஒரு 10 நாள் 14 நாள் 15 நாளில் படிக்க முடியலன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தமிழை டக்குன்னு எடுத்து முடிச்சு விட்றணும். முடிச்சு விட்டா அதை ரிவிஷன் போட்டுடணும். முடிச்சு விட்டா அதோட மறந்துடும். அதுவும் எல்லோரும் வந்து கஷ்டப்படுறது தான்.
ஃபஸ்ட்டு வந்து 1 மந்தில் வந்து தமிழை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து மறந்துடுது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாகவே ஒரு விஷயம் மறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதை ரிவிஷன் கொடுக்காமல் இருக்கிறது தான். ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், டக்கு டக்குன்னு முடிக்கணும், டக்கு டக்குன்னு ரிவிஷன் கொடுக்கணும், வச்சு வளன்னு இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ ஒரு ஸ்பீடான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் 20வது கொஸ்டின் பாருங்கள். பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் மறைமுகமாக இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம பார்த்தாகணும். எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் வகுப்பு, கொஸ்டின் நம்பர் 20. தமிழ் சித்தர்களின் பாடல்கள் எளிமையாக இருப்பினும் மறைபொருள் கூற்றுக்களாக குழுவு குறுக்களாகவே எழுதப்பட்டுள்ளன. அவை யோகம், தந்திரம், மருத்துவம் என்ற 3 கூறுகளையும் அறிந்தவர்களால் மட்டுமே பொருள் காணத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன. ஸோ அதான் இங்கே பண்டைய காலத்தில் யோகம் பயின்ற அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். சில இதை வந்து சித்தர்களால் தான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற அந்த வரி வந்து அந்த 11ஆம் வகுப்பில் இருக்குது. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். சித்தர்களுக்கு தான் என்ன தெரியும், இங்கே இவங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ் சித்தர்கள் பாடல்கள் எளிமையாக இருப்பினும் மறைபொருள் கூற்றுக்களாக குழுவு குறிக்களாகவே எழுதப்பட்டுள்ளன. அவை நல்லா இதுதான், இதெல்லாம் மற்றதை விட்டுருங்க. யோகம் அறிந்தவர்களால் மட்டுமே பொருள் காணத்தக்கவையாக அமைந்திருக்கின்றன அப்படின்றத எடுத்துக்கோங்க. யோகம் அறிந்தவர்களால் மட்டுமே அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். ஸோ அது அங்கே கொஞ்சம் மறைமுகமாக, கொஞ்சம் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக இருக்குது அந்த ஆன்சர். அதுவும் ஸ்கூல் புக்கு தான் எல்லாமே, எங்கேயுமே நீங்கள் வெளியில் போக தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்த மொதல் பார்ட்டும் சரி, 2வது பார்ட்டும் சரி, ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? இது வந்து கொஸ்டின் நம்பர் 20. இது வந்து ஸ்டாண்டர்டு, அதாவது 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. இவ்வளோதாங்க விஷயம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்து 21லேருந்து அடுத்த பார்ட்டு பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். இது அப்படியே வந்து நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்ட்டையும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 6th 7th சொல்லிவிட்டு தமிழ்லே வந்து நல்லா ஹைலைட் பண்ணி சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 6th வந்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.